சமைக்கும் போது தான் உங்களுக்கு வந்து வாய்வா மாறக்கூடிய ஒரு விஷயத்த செய்யும். வாழைக்காய வந்து சமைக்காம பச்சையா எடுக்கும்போது மருந்தா தான் வேலை பார்க்கும். அசிடிட்டிலாம் உருவாகாது. ஒரு 2 வாழைக்காய எடுத்து ஒரு வெதுவெதுப்பான வெந்நீர்ல கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஊற வச்சுடுங்க. அடுத்து சுத்தப்படுத்திட்டு, அத ஜூஸ் அடிச்சு, அதுல கொஞ்சம் மிளகு, சீரகம் கலந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா, அடைப்புக்கள் வந்து விரைவில் நீங்கும். இது நெறைய பேருக்கு வந்து என்னோட கிளினிக்ல வந்து குடுத்துருக்கேன். நல்ல மாற்றங்கள் இருக்கு. அவங்களுக்கு தெரியுது. என்னால ரொம்ப சிரமப்பட்டேன். மூச்சு விடவே சிரமப்பட்டேன். இந்த அடைப்புனால. நடக்கிறதுக்கு சிரமப்பட்டேன். அப்படிங்கிறவங்களுக்கு பூரா பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல மாற்றங்கள் வந்துருச்சு. ஒவ்வொன்னா மாற ஆரம்பிச்சிருச்சு. அவங்க நல்லா உணர்ந்து, இப்ப அவங்களா உணவுல வந்து அடிக்கடி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப இந்த ஜூஸ அந்த பிஞ்சுல தான் வந்து அவ்வளோ நல்ல ஒரு விஷயங்கள் இருக்கு. பிஞ்சே கிடைக்கல அப்படிங்கிறவங்க வந்து கொஞ்சம் பருங்காய வேணா பயன்படுத்துங்க. ஆனா பிஞ்சு தான் 100% வந்து ரொம்ப உடனே பலனளிக்கக்கூடிய விஷயத்த இருக்கு. அதிகமா அடைப்புகள் இருக்கு, தொந்தரவா இருக்கு அப்படின்னா 2 நேரம் கூட பயன்படுத்தலாம். காலையிலயும், மாலையிலயும் உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கிறலாம். அப்படி இல்ல அப்படின்னா, ஒரு நேரமாவது எடுத்துக்கிறலாம். சாதாரண மத்தவங்கலாம் வந்து கிடைக்கும் போதெல்லாம் வந்து வாரம் ஒரு 2 தடவ, 3 தடவையாவது எடுத்தீங்க அப்படின்னா, நமக்கும் எந்த அடைப்புகளும் இல்லாம நல்லா இருக்கலாம். இது தொந்தரவா இருக்கு அப்படின்னா, நீங்க ஒரு 11 நாள் குடிச்சுக்கிரலாம். நிப்பாட்டிட்டு, திருப்பி வாரம் ஒரு 2 நாள், 3 நாள் வரை எடுத்துக்கிறலாம். நீங்க தொந்தரவு இல்ல அப்படின்னா, வாரம் 2 நாள், 3 நாள் மட்டும் எடுத்துக்கோங்க. இது என்ன ரகம் காய்லாம் எடுக்கலாம் அப்படின்னு கேட்கிறீங்க. பொதுவா வந்து ஒவ்வொரு ஏரியாலயும் விளையக்கூடிய நாட்டு ரகங்கள் இருக்கும். ஒரு சில ஒவ்வொரு ஏரியாவுக்குன்னு சொல்லிட்டு, அந்த பச்சையா பெருசா இருக்கிற அந்த வாழைக்காயெல்லாம் வேண்டாம். நாட்டுப்பழம், பூம்பழம், கற்பூரவள்ளி, இன்னும் சில இடத்துல கதலி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காய்கள் இருக்கும். அந்த வகை காய்கள உங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் விளையக்கூடிய நாட்டுமான வாழைப்பழத்தோட அந்த காய எடுத்தீங்க, அந்த பிஞ்ச எடுத்தீங்க அப்படின்னா, நல்லா அருமையா வேலை பார்க்கும். சரிங்களா? இப்படி எடுக்கும்போது வந்து உடல்ல வந்து ரத்த ஓட்டங்கள் வந்து அந்த அடைப்புகள் நீங்கிருச்சு அப்படின்னா, எங்க அடைப்புகள் அது எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு அடைப்பு அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு வச்சுக்கோங்களேன். அது நீங்கிருச்சு. அந்த ரத்த ஓட்டங்கள் அங்க நல்லா சீரா பாய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, நமக்கு என்ன ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா ஆ எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம உற்சாகமா இருக்கக்கூடிய வேலைய வந்து இந்த வாழைக்காய் வந்து செஞ்சிட்டு இருக்கும். சரிங்களா? நாளமில்லா, நாளமுள்ள மற்றும் இரத்த ஓட்ட மண்டலங்கள் 3 பத்தி வந்து நம்ம பார்த்தோம்.